ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்களோட ஃபஸ்ட் வீடியோ போட போகிறோம். ரீசெண்ட்லி நாங்கள் கேரளா விசிட் பண்ணும்போது அங்கே சாப்பிட்ட பழம்பொரியோட ரெசிபி ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இதோட கிளிம்சஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நீங்கள் போய் அது ரீவிசிட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் ஸ்நாக் தான், ஈஸியாக செஞ்சுக்கலாம். வாங்க நமக்கு பார்க்கலாம் எப்படி செய்கிறது. ஃபஸ்ட்டு இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பனானா தான். அண்ட் அதை வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம், என்னென்னா இந்த மாதிரி சர்க்கிளாகவே கட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா மைதா, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுகர், வாட்டர். அப்போ கிறிஸ்பி ஆகிறதுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளோர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் போட்டதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆயில் ஊற்றி ஆயில் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஹீட்டான அந்த டைம் கேப்பில் நாங்கள் வந்து டீக்கு மில்க்கு அப்புறம் டீ தூள் எல்லாம் கொதிக்க விட்டுறோம். சைடில் டீ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச பனானாவை பேட்டரில் போட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது. கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வரக்குள்ள சிம்பிளாக பண்ண நல்ல ஒரு ரெசிபி தான். அப்புறம் தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி உள்ள ஸ்நாக்கு ஈஸியாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் கொடுங்க, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சஜஷன் இருந்தேன்னா நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.